அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் பாகிராஜ். நான் ஒரு விவசாயி மகன். நான் கடந்த 15 வருஷமாக அந்த நிலத்தில் பயிர், இது மொத்தம் பார்த்தோன்னா ஒரு ஏக்கரா நிலத்தில் 15 வருஷமாக நான் பயிர் வச்சுக்கிறேன். நீங்களும் பாருங்கள் என் நிலத்தை. இந்த நிலத்தில் 15 வருஷமாக நான் பயிர் வைக்கிறேன். விளைச்சல் பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஒரு 45 மூட்டை விளையும், 40லேருந்து 45 மூட்டை விளையும். நல்ல விளைச்சலுங்க. இது நான் செஞ்சுனே வந்தேன் இதே போல். இப்போ பார்த்தோன்னா கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தோன்னா விளைச்சல் ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ பார்த்தோன்னா ஏக்கராவுக்கு பார்த்தா 18லேருந்து 20 மூட்டை தான் விளையுதுங்க. இது எனக்கு மன உடச்சல் ரொம்ப ஆயிடுச்சு, வருத்தமாகவும் இருந்தது. இது நான் என்ன செய்வதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, கடைசியாக நான் ஒரு முடிவு பண்ணேன், விவசாயத்தை விட்டுடலாம். இந்த மாதிரி விவசாய நிலமே நம்ம வேணாம்னு சொல்லிட்டு விவசாயத்தை விட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணின்னு என் மகன்கிட்ட போய் சொன்னனுமே அவன் என் மகன் நான் சொன்னான்னா, ஏன்பா நிலத்தை விவசாயத்தெல்லாம் விட்டுரு பாருங்கிற, தாத்தா காலத்தில் எப்படி வளைச்சிது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது. நம்ம இப்போ செய்கிற விவசாயம் ரசாயன விவசாய நிலம் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த ரசாயனம் கலந்ததுனால மண் வளம் கெட்டு போச்சு, இதனால் நமக்கு விளைச்சலும் குறைஞ்சிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கின்னு இப்போது நான் கடந்த 2 வருஷமாக இயற்கை விவசாயம் சார்ந்து செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுமாராக விளைச்சல் பார்த்தோன்னா ஒரு 30 மூட்டை விளையுதுங்க ஏக்கராக்கு. இப்போது நான் நட்டு ஒரு 20 நாள் தான் ஆகுது பயிர். இந்த டைமில் கூட நான் இயற்கை விவசாயம் பண்ணதுக்காக நான் இப்போ வந்துருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், இது மாட்டு கொழும்பு, இது தயிர், எலுமிச்சி பழம், இது போல் 2 பழம் எலுமிச்சி பழம், இது கலந்து ரசாயன முறையில் இல்லாமல் இயற்கையான ஒரு உரம் நான் தெளிக்க போகிறேன். இதனால் விளைச்சலும் நல்லாவும் விளையுது. நீங்களும் இதே போல் செய்யுங்க. இதனால் விளைச்சலும் நல்லா கூடி வரும். ஏக்கராவுக்கு 30 மூட்டை இப்போ விளையுது. இன்னும் நான் ஒரு 30-35 மூட்டை எனக்கு விளையணும்னு நான் எதிர்பார்த்துக்கிறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு நீங்களும் விளைச்சல் வரணும். நம்ம அனைவரும் இது போல் விளைஞ்சோம்னா, இயற்கை விவசாயம் சார்ந்து செஞ்சோம்னா மண் வளமும் கெடாது, நம்மளுக்கு உரமும் செலவும் மீறும். நீங்களும் இதே செய்யுங்க என்று நான் அனைவருக்கும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இதே போல் செய்யணும். நன்றி, வணக்கம்.